மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு கதையாக உங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே பார்க்க முடியாதுங்க. அது ஒரு அமைதியான ஒரு தியாகத்தின் ஒரு வரலாறாகத்தான் இந்த மீனம் ராசி ஆண்கள் வாழ்க்கையும் சரி, பெண்கள் வாழ்க்கையும் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று எதுவுமே யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதுமே நான் இருந்தால் போதும், மற்றவங்க நிம்மதியாக இருக்கணும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலேயே சில மனிதர்கள் வாழ்க்கையிலும் சில மக்கள்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எப்பொழுதுமே தலையெடுத்து வாழ்வீங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கணும். நம்மளை விட அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்த மாதிரி அப்படிங்கிற மனிதர்களாகத்தான் இந்த மீனம் ராசி அன்பர்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அந்த மனசுக்கு கடவுளும் இந்த உலகமும் உங்களுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இல்லாத மாதிரி நடந்து கொள்வது. உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் இல்லாமல் போன அந்த வெறுமையானது உங்களுக்குள்ள உணர வைத்திருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் முதல் நபராக கண்ணுக்கு தெரிவிங்க. அவங்களுக்கு உதவியும் நீங்கள் செய்தும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படும் பொழுது, ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. இந்த மாதிரியான சில சிக்கல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது உங்களை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு காயம் மட்டும் கிடையாது, இது ஒரு அமைதியான ஒரு உடைதலும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. இந்த உடைதலை உருவாக்கிய 3 சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். முதலாவதாக இருப்பது ஒரு உறவு. உங்களுடைய நெருங்கிய நண்பர் பெரிய பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க உங்களுடைய வேலைகள், உங்களுடைய நேரங்கள் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு அவங்கள போய் நீங்க காப்பாற்றுவீங்க. எனக்கு என்னுடைய வேலை நேரங்களை விட என்னுடைய நண்பன் தான் முக்கியம் என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதனால நீங்கள் முதல் நபராக போய் உங்களுடைய நண்பரை நீங்கள் காப்பாற்றி விடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கையில நீங்க எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா சில மாதங்கள் கழித்து நீங்கள் அதே ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு சில பணம் தேவைப்படலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கலாம், கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு அந்த ஒரு நிலைமை வந்த போது நான் இப்போ பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அவமதித்திருப்பாங்க. அந்த ஒரு நேரம், அந்த ஒரு வார்த்தை உங்களால் மறக்கவே முடியாதுங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை இன்னமும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதை நீங்கள் மறக்கணும்னு நினைத்தாலும் அதை உங்களை மறக்க விடாது. அந்த ஒரு தருணம் தாங்க உங்களுக்கு நான் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு உதவி பண்ணினேன் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் அதை உங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆமாம், உண்மையை சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்தால் யாருக்குத்தான் இந்த மாதிரி நடந்து கொள்வது யாருக்குத்தான் பிடிக்கும், யாருக்குத்தான் பிடிக்காமல் போவதும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் வேண்டும். அடுத்து ஒரு நாள் நீங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்கல், யாரும் கவனிக்காத ஒரு இடத்தில் நீங்கள் அமைதியாக அதனை சரி செய்து கொண்டிருப்பீங்க. எல்லாம் நன்றாக முடிந்த பின் அந்த ஒரு புகழ் வேறு ஒருவருக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே சென்றிருக்கும். அதனை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வழிகள் ஆனது ஏற்பட்டு கொண்டிருக்கும். எல்லாத்தையும் சரி செய்வதனால், ஆனால் அது யாருக்குமே தெரியாமல் அந்த ஒரு நபர் தான் எல்லாத்தையும் சரி செய்து விட்டார் என்று அனைவரும் அவரிடம் போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற மாதிரியான பல மனதிற்குள் சில கவலைகள் உங்களுக்குள்ள உருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க ஆனால் அதை வெளியில் போய் நான் தான் இதை பண்ணினேன் என்று எதையும் கூற மாட்டீங்க. நீங்க பார்த்து கொண்டே தான் இருப்பீங்க. அந்த அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீராக மாறியிருக்கும். ஆனால் அதை நீங்க வெளியில் யாரிடமும் கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்திருந்ததும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு தவறையும் நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். மூணாவதா இருப்பது, நீங்க நம்பிய ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க நீங்க பின்னால் இருந்து தள்ளி உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது அந்த ஒரு நபருக்கு தெரியாது. நீங்க தான் பின்னால் இருந்து எல்லா விதமான வழிகளையும் எல்லா விதமான செயல்களையும் நீங்க செய்து கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை அறிந்த மாதிரி கூட அவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு உதவி செய்து கொடுத்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட உங்களை யோசிக்க வைத்து விடுவாங்க. நீங்க போய் அவர்களிடம் சொல்லலாம் என்று நீங்க போவீங்க. ஆனால் அவர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் பிஸியாக இருப்பது போலவும் தேவையில்லாத வார்த்தைகளாகவும் உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா உங்களை மாற்றி விடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிந்து கொள்வீங்க, பணம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றிவிடும் என்பதை அன்று தாங்க நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த ஒரு மறைவு, அது ஒரு துரோகம் மாதிரி தாங்க உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்க இதுவரைக்கும் யாருக்கும் எந்த விதமான கெட்டதும் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைத்தது கூட கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு எதிரியாக உங்களை பார்த்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதெல்லாமே காலம் போக போகத்தான் உங்களுக்கு அனைத்தையும் உணர்த்தவும் ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் யாரிடம்
யாரிடம் இனிமே பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பது நீங்களாக மட்டும்தாங்க இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே இந்த மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய ராசியின் அதிபதி மிதுன ராசியிலும் ராகு லக்னத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அமர்ந்து கொண்டிருப்பதால் அதன் காரணமாக இன்று அரசின் மீதான வெற்றியை உங்களுக்குள்ள குறித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எதில் கால் வைத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த விதமான செயல்களையும் தொழில்களையும் நீங்கள் கவனமாக நீங்கள் செய்து பாருங்க. அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய போட்டியாளர்களுக்கு ஒரு பெரும் தலைவலியாக நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுடைய எதிரிகளாக இருக்கலாம், உங்க கூட போட்டிப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தலைவலியாக மாறி விடுவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தோற்பது போல போவீங்க, ஆனால் மீண்டும் எழுந்து வருவீங்க, அவங்களை கீழே தள்ளுவீங்க, அவங்க கூட விளையாடி கொண்டு இருப்பீங்க. அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம ஏன் இவங்க கூட போட்டியில் கலந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்கள நீங்கள் ஆளாக்கி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அது எதையும் நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எல்லாத்தையும் மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்கள் மீது அதிக அன்பையும் மரியாதையும் நீங்கள் பெறவும் ஆரம்பிப்பீங்க. கடவுள்கள், குருக்கள் மற்றும் பெற்றோர்கள் மீதான பக்தி விரும்பிய காரியங்களின் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை உங்களுக்குள்ள நீக்கிவிடும். நீங்கள் கடவுளையும் உங்களுடைய குருக்களையும் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அவர்களிடமும் நீங்கள் எந்த விதமான வேலைகளை செய்ய போனாலும் சொல்லிட்டு போங்க. அந்த ஒரு வேலைகள் உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடந்தும் இருக்குங்க. மாலை வேளையில் ஏதேனும் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் கலந்து கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மீது வெற்றியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகள் உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான இலக்குகளையும் நீங்கள் அடைந்திருப்பீங்க. இனிமேலாவது புதிய இலக்குகளை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால் போதுமான அளவுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். தனிப்பட்ட செயல்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்கள் மீது நீங்கள் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கற்றுக் கொடுக்கும். பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எப்படி நடந்தால் பலமாக இருக்கும், எப்படி நடந்தால் பலவீனமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல ஒரு நபராக மாறிவிடுவீங்க. வியாபார பணிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆடம்பரமான பொருட்களில் உங்களுக்கு ஆர்வமானது உண்டாகும். அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நேரம் என்பது மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீங்களோ அதனை பொறுத்து தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்தோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உங்களுக்கு சில பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.